கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு உண்மை சம்பவம். வயசு அந்த பிள்ளைக்கு 10 வயசு. எந்த ஊர்னா எகிப்து. தாய் தந்தை அவங்களுடைய அந்த பெண்ணு 3 பேர் என்ன பண்றாங்கன்னா அகதிகளாக சவுதிக்கு வராங்க. படிச்சவனா நல்ல மேற்படிப்புலாம் படிச்சு அவருக்கு ஒரு வேலை கிடைக்குது. வேலைன்னா சாதாரண வேலை எல்லாம் கிடையாது. ஒரு மல்டி மில்லியனர் சம்பாரிச்சா எப்படி சரி சம்பாதிப்பாரு அது போல ஒரு வேலை. இது உண்மை சம்பவம். நீங்க ஃப்ரீ ஆயிட்டு சும்மா முடிஞ்ச பிறகு கூகுள்ல கூட சர்ச் பண்ணி பார்த்தா கூட தெரியும். அவருக்கு வேலை கிடைக்குது. வாழ்க்கை எப்படி வாழ்றாங்கன்னா ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்தா எப்படி வாழ்வாங்க அது போல வாழ்க்கை போய்கிட்டே இருக்கு. அல்லாஹ்வுடைய கிருபையில நடுவுல அல்லாஹ் ஒரு பெரிய சோதனை கொடுக்குறான். என்ன சோதனை அப்படின்னா அந்த வரா இருக்காங்களா அந்த பெண்மணி 10 வயசு அவங்களுடைய தாயாருக்கு உடல்நலம் சரியில்லாம என்ன மனைவிக்கு போய் பாக்குறாரு. பார்த்து கூட்டு போய் பெரிய மல்டி ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி பாக்குறாரு. அந்த மனைவிக்கு கேன்சர் அப்படிங்கிறாங்க. சரி நம்ம தான் பணம் இருக்கு பொருளாதாரம் இருக்கு எல்லாம் இருக்கு நம்மளுடைய மனைவியை சரி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்றாரு. அதுக்கான வைத்தியம் பாக்குறாரு. அந்த குழந்தை என்ன ஆகும்னா காலையில ஸ்கூலுக்கு போவோம். சாயங்காலமா அவங்க அம்மா வந்து பார்க்கும். அவங்க அம்மா பார்க்கும்போது அவங்க அம்மா ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா நான் ஒரு நாள் சொர்க்கத்துக்கு போயிடுவேன். சும்மா ஒரு ஓமையா சொல்றாங்க. ஏன்னா அந்த பிள்ளைகிட்ட எனக்கு கேன்சர் வந்துருச்சு நான் மௌத் ஆயிடுவேன் அப்படின்னா அந்த பிள்ளை கதறியாலும்ல. அதனால என்ன சொல்றாங்கன்னா நான் ஒரு நாள் சொர்க்கத்துக்கு போயிடுவேன். மௌத் ஆயிடுன்றதுக்கு அந்த குழந்தைக்கு புரியுற மாதிரி சொல்றாங்க. நான் ஒரு நாள் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் நீ ஒரு நாள் என்ன வந்து சந்திப்ப அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சில நாட்கள் ஆகுது. அந்த பெண்மணி மரணிச்சிடறாங்க. மரணிச்சோன்னா அவங்க தந்தைக்கு தகவல் வருது. அவர் என்ன பண்றாரு குழந்தையை அழைக்கலான்னு போறாரு. அப்ப அவர் என்ன யோசிக்கிறாருன்னா இப்ப நம்ம குழந்தைகிட்ட தாய் மௌத் ஆயிடுச்சுன்னா கதறி அழுவும். முதல்ல அந்த பிள்ளைக்கு எதனால வாங்கி கொடுப்போம் சாப்பிடறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அந்த குழந்தைய ஸ்கூல்ல போயிட்டு அழைச்சிட்டு வராரு. சூப்பர் மார்க்கெட்ல என்ன பண்றாருன்னா கார் ஓரமா நிறுத்துறாரு. அதனுடைய குழந்தைகிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா இங்க சூப்பர் மார்க்கெட் இருக்கு நீ கார்ல உட்காந்துரு. அப்ப நான் என்ன பண்றேன் உனக்கு பழமும் ஜூஸ் வாங்கிட்டு வரேன்னு ரோட கிராஸ் பண்றாரு. போறாரு பழமும் ஜூஸ் வாங்கிட்டு வராரு. ஒரு கார் நேரடியாக ஸ்பீடா வருது. தன்னுடைய மகளுக்கு முன்னாடியே அந்த தந்தைய தூக்குறாங்க. ஒரே ஸ்பீட்ல தூக்கப்படுது. அவர் அங்கேயே மரணிச்சு துடிச்சு மரணிச்சிட்டார். இப்ப நமக்கு என்ன சம்பவம் அப்படின்னா அங்க தாய் இறந்துட்டாங்க. இங்க தந்தை இறந்துட்டாரு. அப்ப அந்த ஹாஸ்பிடல் நிர்வாகம் என்ன பண்றாங்கன்னா தந்தை அடக்கம் பண்றதுக்காக ஜனாசா அடக்கம் பண்ண நேரா வராங்க. அங்க தாய் இறந்திருக்காங்க சொல்றதுக்காக தான் அந்த மகிட்ட வராரு. தந்தை மரணிச்சாரு. முதல்ல அந்த தந்தை அடக்கம் பண்றாங்க. அப்ப அந்த பிள்ளை கிட்ட சொல்றாங்க மா உன்னுடைய தாய் இறந்துட்டாங்க அது சொல்வதற்காக தான் உன்னுடைய தந்தை வந்தாரு அவரும் ஆக்சிடென்ட் ஆகி மூத் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பெண்மணியும் அடக்கம் பண்றாங்க. அடக்கம் பண்ண பிறகு சவுதியில ஒரு பெரிய நியூஸ் சேனல் அல் ஜசீரா என்ற நியூஸ் சேனல் எல்லாருக்கும் தகவல் கொடுக்குறாங்க. இந்த பெண்மணி வந்து நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்த பிள்ளை. இந்த பிள்ளை யாராவது தத்தெடுக்கக்கூடிய செல்வந்தர்கள் இருந்தீங்கன்னா நீங்க தத்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிவி சேனலுக்கு கொடுக்குறாங்க. லண்டனை சார்ந்த ஒரு தொழிலதிபர் என்ன பண்றாருன்னா அந்த குழந்தையை தத்தெடுக்கிறார். எடுத்துட்டு போயிட்டு லண்டன்ல நல்ல வாழ்க்கை வாழ்றாங்க. அந்த பிள்ளைக்கு ஒரு நாள் உடல்நலம் சரியில்லாம ஆயிடுச்சு. சரி அந்த பிள்ளைக்கு என்ன ஆயிடுச்சு. சரி நம்ம தான் தத்தெடுத்துட்டோம் அந்த குழந்தையை வளர்க்கணும் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்க்கு நான் பதில் சொல்லி ஆகணும். சரி என்னன்னு போய் செக் பண்ணி பார்க்கறாங்க. சுபஹானல்லாஹ் அந்த பிள்ளைக்கு கேன்சர். அவங்க அம்மாவுக்கு வந்து பிளட் கேன்சர். இந்த பிள்ளைக்கு வந்து போன் கேன்சர் எலும்பு புற்றுநோய். டாக்டர் போய் அணுகுனா சொல்றாங்க 2 கால்களை எடுத்தாதான் அந்த பிள்ளை உயிரோட இருக்குன்றாங்க. அப்போ அவர் என்ன என்றாருன்னா சரி 2 காலையும் எடுத்துருவோம் அந்த பிள்ளைக்கு அப்பதான் அந்த பிள்ளை உயிரோட இருக்குன்னு சொல்லிட்டு 2 காலையும் எடுக்கிறாங்க. அந்த பிள்ளை குர்ஆன்ல நல்லா தேர்ச்சி பெற்ற பிள்ளை. ஓதிச்சுன்னா அவ்வளவு கிராத் அருமையா இருக்கும். யூடியூப்ல போட்டீங்கன்னா தெரியும். அந்த பிள்ளை என்ன பண்றாங்கன்னா சவுதியில ஒரு நிறுவனம் அந்த பிள்ளையை ஜட்ஜியா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சரியான பிறகு அந்த பிள்ளையை வர வைக்கிறாங்க. அப்போ நியூஸ் வாசிப்பாளர் தான் கேட்கறாங்க உன்னுடைய தாய் இறந்துட்டாங்க உன்னுடைய தந்தை இறந்துட்டாங்க உனக்கு 2 கால்களும் போயிடுச்சு நீ எப்படி உணர்ற சொல்றாங்க. அந்த பிள்ளை சொல்றாங்க ஹஸ்பனல்லாஹ் நிஅமல் வக்கீல் என்னுடைய தாய் இறந்திருக்கலாம் என்னுடைய தந்தை இறந்திருக்கலாம் எனக்கு 2 காலும் போயிருக்கலாம் ஆனால் என்னை படைத்த இறைவன் என் கூட இருக்கிறான். அல்லாஹ் சொல்றான் உமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புன் யார் அல்லாஹ்வை சார்ந்தவர்களா இருக்கிறார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவன் என்று சொல்றான்.